பைபிளில் ஆண்டவருக்கு ஒரு இடம் ரெவரண்ட்னு பிரச்சனை. பைபிளில் வசனம் இருக்கா ரெவரண்ட்னு? இருக்கு. இதான் எங்கன்னா இருக்குன்னு சொல்லுங்களா பார்ப்போம். இங்கிலீஷில் தான் அது ரெவரண்ட்னா பேர். ரெவரண்ட்னா இங்கிலீஷில். ஒரு நிமிஷம். இப்போ 119 இல்லை 11 என்ன நம்ம வாங்கி வச்சுங்க. நான் கூட வாங்கி வச்சுருக்கிறேங்க. இல்லைன்னு என்கிட்ட கூட ரெவரண்ட் பட்டாரு தெரியாத வாங்கி இல்லையா. இது இங்கிலீஷில் ரெவரண்ட் வந்து கேஜேவின்னு ஒரு வெர்ஷன் வருது. கேஜேவி புக் இது இங்கிலீஷ், கிங் ஜேம்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் வந்ததுலாம் கொஞ்சம் மாற்றி எழுதி வைக்கிறாங்க. இதில் என்ன போட்டுங்கன்னா ரெவரண்டு பாருங்க, சங்கீதம் 111:9 அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. இங்கிலீஷ் என்ன சொல்லுதுன்னா ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் நேம். ரெவரண்ட் நம்ம வார்த்தை வருது, மற்ற இங்கிலீஷ் பைபிள் இல்லை. இதில் இருக்குதா? இப்போ ஹோலி ரெவரண்ட்னாக்கா அங்கே பயங்கர தெலுங்குல படிப்பா. தெலுங்கு 111:9 இது முடிச்சுட்டு வந்த ஆராதிக்கக்கூடியதான். அது யாருடைய நாமம்? அவர் நாமம் ஆராதிக்கணும். அப்ப ரெவரண்ட் என்ன அர்த்தம்? ஆராதனைக்குரியவர். அவர் காலில் நம்ம விழணும், துதிக்கணும்னு அர்த்தம். அந்த ரெவரண்ட் பட்டத்தை நான் வாங்கிக்கினா நான் யார்? இப்போ நீங்க ஆண்டவர், நீங்க என் காலில் விழணும்னு அர்த்தம். ஆமா, அது தப்பா ரைட்டா? தப்பு. ரெவரண்ட் பட்டம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. நம்ம தெரியாத வாங்கிக்கணும். எல்லாரும் தெரியாத நான் கூட வாங்கி வச்சிருக்கோம். தெரியாத வாங்கிக்கணும். காரணம் வந்து அது சரியான அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மகிமை இது வந்து சப்ஜெக்ட் இல்லை, மாரல் ஸ்டடி. இப்போ பாருங்க, எல்லாரும் ஒன்றை தர கவனிச்சிருக்காங்க. முடிச்சிடுறேன். ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு 3 மணி நேரம் சப்ஜெக்ட் போகிறேன். அவருடைய ஆகாயத்தை இருக்குது. அப்புறம் வருவோம். கவனிங்க, நல்ல கவனி. பைபிள் கூட பார்க்கணும். சரி, போட பார்த்தா போதும். முதல்ல என்ன சொன்னா? எத்தனை புத்தகம் இருக்குதான்? எல்லாருக்கும் தெரியல. 66 புத்தகம். முதல் புத்தகம்னா ஆதியாகமம் இல்லையா? அதுக்கப்புறம் யாத்ரா, அதுக்கப்புறம் லேவியாகமம், எண்ணாகமம், தெலுங்குல எழுதிங்க அப்படியே. எண்ணாகமம், உபாகமம், அப்புறம் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்தர், யோப், 2 ராஜாக்கள், அப்புறம் எஸ்தர், 1 நாளாகமம், 1 நாளாகம், 2 நாளாகம், எஸ்தர், எஸ்தர் பாருங்க. ரூத் முடிஞ்சிச்சு. எஸ்தர், அப்புறம் நெகோமி, அப்புறம் யோப், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இன்டெக்ஸ் பார்த்து சொல்லுறீங்களா? அப்புறம் அண்ணா ஓசையா, அப்புறம் அப்புறம் யோவேல், ஆபோக்,
ஒபதியா ஆமோஸ் ஆகாய் ஆகாய் ஒபதியா எத்தனை அதிகாரம்? ஒபதியா எத்தனை அதிகாரம்? ஒரே என்ன இருக்கு ஒபதியா மேகா யோனா யோனா நாகும் ஆபோக் ஜப்னியா ஆகுமே ஆபோக் ஆகுங்க அப்புறம் ஜப் ஆபுகா ஜப்னியா ஆகையா சக்ரியா இப்போ வந்து ஆகாயே சக்ரியா மல்கியா எத்தனை வந்து மொத்தம் எத்தனை இது 39 39 இல்லையா இது? அது இண்டெக்ஸ்ல இருக்குது பைபிள் இண்டெக்ஸ்ல இருக்கு பாருங்க 39 தான் எழுதிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா பைபிளே பார்க்காதீங்க, கவனிங்க. போதும் ஏற்கனவே எழுதிட்டீங்க, 3 மாதம் எழுதி வச்சுக்கீங்க, அது விட்டுருங்க. இப்போ அப்பதான் பைபிளை பொருத்திக்க முடியும் சார். சொல்லுங்க. இந்த ஆதி ஆமத்துல நான் என்ன சொன்னேன், என்னென்ன இருக்கேன், 4 சம்பவம். அப்புறம் 4 அப்ப ஆதி ஆமத்தில் என்னன்னு கேட்டா, முதல்ல என்ன நடக்குது அங்க? சிருஷ்டிப்பு நடக்குது. சிருஷ்டிப்பு நடந்த பிறகு என்ன நடக்குது? சிருஷ்டிப்பு நடந்த பிறகு பாவம் நடக்குது. பாவத்துக்கு அப்புறம் அழிவு சாபம். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் யாரு மீட்கப்படுறாங்க? நோவா. இந்த 4 சம்பவம் தான் நடக்குது. எது வரலாம்? 1900 எது வரலாம்? 1ஆம் அதிகாரத்துக்கு இல்லையா? அப்ப 4 சம்பவம், 4 மனிதர்கள், முக்கியமான மனிதர்கள். புரியுங்களா? நல்லா கவனிச்சுங்கப்பா. அடுத்த நான் சொல்ல மாட்டேன், கடைசி சப்ஜெக்ட். 4 பெரிய மனிதர்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப். அப்போ யோசேப்பு எதுல முந்திய வராரு? ஆதியாகமத்திலே முடியல இல்லையா? இப்போ 4 சம்பவம், 4 பெரிய மனிதர்கள். ஆதியாகமம் அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும் இல்லையா? அதுக்கப்புறம் யாத்ராகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 பெரிய மனிதர்களுடைய கோத்திரம் இருக்குது இல்ல, 12 பிள்ளைகள், அதாவது யாக்கோபு பிள்ளைகள். என்ன கவனிக்கிறீங்க? ஒன்று புரியுது? கவனிச்சுக்கிறா. யாக்கோபுடைய பிள்ளைங்க யாத்திரை என்ன பார்க்கணும், அங்க இங்க பார்க்கணும் இல்ல. எதுக்கு சொல்றேங்க உங்களுக்கு? புரியுது தான். நீங்க கொஞ்சம் லேட் ஆகுறீங்கன்றதா உங்களுக்கு சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர் கொஞ்சம் பரவாயில்ல, அவர் அடுத்த மாசம்ட்டார். எனக்கு என்னன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிவிக்கணும், அதுதாங்க பார்க்கணும். சரி. இப்ப அந்த 4 பெரிய மனிதர்களுடைய கோத்திரம் என்ன பண்ணுன்னா, நேரா எங்க போறாங்க? அவங்க எகிப்துக்கு போயிடுறாங்க இல்லையா? எகிப்துல போறாங்க. அந்த எகிப்துல போன பிறகு இந்த யாத்திராமத்துல இவங்க எகிப்துல இருந்து வந்ததும் எங்க வராங்க? எகிப்துல இருந்து வனாந்தரத்துக்கு வராங்க. எகிப்துல இருந்து வனாந்தரத்துக்கு யார் மீட் வராங்க? மோசே மீட் வராரு. இப்போ இவங்க எகிப்துல இருந்து வனாந்தரத்துக்கு வந்தாங்க பாருங்க, இதுதான் யாத்திராகும். யாத்திரை பண்ணாங்க, அது பேர் யாத்திராகும். சரிங்களா? இங்க வந்த பிறகு இந்த வனாந்தரத்தில் என்ன கொடுக்குறாங்க கேட்டா, ஆசரிப்பு கூடாரம் ஒன்று கொடுக்குறாங்க. யாருக்கு? மோசே மூலமா ஆசரிப்பு கூடாரம். மலைமரப்பு வாங்கினாரு, இல்லை கட்டளை வாங்கினாரு. இந்த கட்டளை எல்லாம் கொடுக்கும் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க ஆராதிக்கிறதுக்கு ஒரு மக்கள் வேணும். 12 கோத்திரம் மக்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிறாரு, லேவி கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த லேவி கோத்திரம் தான் எந்த பணியை செய்யணுமா? ஆசாரிப்பு பணியை செய்யணும். அப்போ அந்த லேவி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி செய்யணும், எப்படி பலியிடணும், இதுக்குரிய சட்டங்களை கொடுத்து தான் லேவியராக. புரியுங்களா உங்களுக்குப்பா? புரியுது. நீங்க எழுத தேவையில்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே எழுதிட்டு அது வீட்டுல போய் பார்த்துருந்தோம். இப்ப கவனிக்கல், அதான் சொன்ன பாருங்க, கேள்விலாம் தான் விசுவாசம் வரும், கேட்கலன்னா வரவே வராது. இப்போ இந்த லேவியர்களுக்கு கொடுத்த சட்ட திட்டம் தான் லேவியர் ஆகம். என்ன ஆகும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க? 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறாங்கல்ல. இந்த வனாந்தரத்தில் லேவி இருக்கிறாங்க, லேவி சட்டம் கொடுத்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 40 வருஷம். 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் என்னென்ன சம்பவம் நடந்ததுன்னு தான் என்ன ஆகும். புரியுங்களா? இது எழுத்த நல்லா கவனிச்சுடுவாங்க.
அதுக்கப்புறம் உபாகம். உபாகம். இவங்களெல்லாம் யார் வழி நடத்தினாரு? மோசே. மோசே வழி நடத்தினார். மோசேக்கு வயசாயிடுச்சு. வயசான பிறகு ஏற்கனவே லேவியராகமத்தில் சட்டத்திட்டம் கொடுத்தாங்க இல்லையா? மறுபடியும் என்ன பண்றாரு? அந்த சட்டத்திட்டத்தில் சொல்லும் போது சில சட்டங்களாக கொஞ்சம் மாற்றி சட்டத்தை என்ன பண்றாரு சொல்லி கடைசி ஒரு உபதேசமா உபவாதத்துல முடிக்கிறாரு. இது வரல மோசே இருக்கிறாரு, இதுக்கு மேல மோசே வரமாட்டாரு. இந்த 5 புத்தகத்துக்கு மேல மோசே மரித்த பிறகு யார் அதனுடைய தலைமை பொறுப்பு ஏத்துக்கிறாங்க? யோசுவா ஏத்துக்கிறார். யோசுவா ஏத்துக்கிற பிறகு இப்ப யோசுவா எங்க இட்டுன்னு போறாரு? கானான் தேசத்துக்கு இட்டுன்னு போறாங்க. இவங்க எல்லாம் கானான் தேசத்துக்கு இட்டுன்னு போய் நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறாங்க. அதான் யோசுவாவின் புத்தகம். 31 ராஜாக்களை ஜெயிச்சு என்ன பண்றாரு? பங்கிட்டு கொடுக்குறாரு. சும்மா வந்துடாது, சண்டை போட்டு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மோசே தலைவனா இருந்தாரு, யோசுவா தலைவனா இருந்தாரு. அதுக்கப்புறம் தலைமைத்துவம் இல்லை. ஜனங்க அவங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் என்ன பண்ணாரு? திடீர்னு ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்தி என்ன பண்றாரு? அவங்களுக்கு எல்லாம் ஒரு சமாதானத்தை எதிரெல்லாம் வச்சு சமாதானம் கருத்து. அந்த மாதிரி நியாயாதிபதிகள் காலம் யோசுவாக்கு அப்புறம் என்ன காலம் வந்தது? நியாயாதிபதி காலத்துல தான் ரூத்ன்ற சம்பவம் நடக்கும். நியாயாதிபதி காலத்துல தான் ரூத் சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் என்னன்னு கேட்டா சாமுவேல். இங்கேயும் ஏலி தீர்க்கதரிசியா இருக்கிறான், நியாயாதிபதி இருக்கிறான். அதே இஸ்ரேல் மக்கள் தான் வராங்க. வந்த பிறகு ஏலியினுடைய பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. அதுக்கப்புறம் அவங்க தானே வரணும், வரல. அதுக்கப்புறம் தேவன் யாரை தெரிஞ்சுக்கிறாரு? சாமுவேலை தெரிஞ்சுக்கிறாரு. சாமுவேல் என்ன பண்றாங்க? நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனா இருக்கிறான். யார் கோத்திரத்துல வராம? லேவி ஆசாரியனால லேவி கோத்திரம். இப்ப சாமுவேல் பிள்ளைங்களாம் சரியில்லை. சரியில்லை. இங்கே இருக்கிறாங்க. சாமுவேல் பிள்ளைங்களாம் சரியில்லை. ஆகையினால அடுத்தது தீர்க்கதரிசியோ நியாயாதிபதி வரத்துக்கு யாரும் இல்லை. ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. வெளி தேசத்துல ராஜாக்கள் இருக்கிறாங்களே இல்லையா? அந்த ராஜாக்கள் இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சாமுவேல் கிட்ட கேட்கறாங்க. சாமுவேல் தான் அதிபதி எல்லாரும். சாமுவேல் வந்து கத்தரிட்டு கேட்ட பேர் வேணான்றாரு. உங்களுக்கு வேணாம், இந்த ராஜாக்கள் எல்லாம் அடிமையா வச்சுக்கோங்க. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு ராஜாக்கள் வேணும்னு பிறகுதான் சவுல் என்ற ராஜா வராது. அப்ப இந்த புத்தகத்துல ஏலி, சாமுவேல், சவுல் ராஜாவா இருக்காங்க. இந்த ராஜாவா இருக்கிற பீரியட்லயே தாவீது ஒரு வாலிபனா இருப்பான் இந்த இடத்துல. அப்ப இந்த புத்தகம் யாரை பற்றி சொல்லுது? ஏலியை பற்றி சொல்லுது, சாமுவேலை பற்றி சொல்லுது, சவுல் ராஜாவை பற்றி சொல்லுது, தாவீது வாலிபனை பற்றி. புரியுங்களா சொல்லுது? 4 காரியம். இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல. 2வது சாமுவேல் பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவாயிடும். அது ராஜா ஆயிடுது. முழுசும் தாவீது ராஜாவினுடைய ஆட்சி பத்தி சொல்லுது இல்ல. அதுக்கப்புறம் 1 ராஜா தாவீது வயசாயிடுச்சு. படிச்சீங்கன்னா 3வது அதிகாரம். தாவீது மரணம் அடையும் காலத்து அங்க வரணும். இப்போ வந்த பிறகு இந்த தாவீது மரிச்சிட்ட பிறகு யார் ஆட்சி வராங்க? சாலமோன் ஆட்சி. சவுல் பிள்ளை இல்ல தாவீது. சவுலை தள்ளிட்டார், தாவீது எடுத்துறாரு. தாவீது பிள்ளை யாரு? சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் யார் வரணும்? பிள்ளை வரணும். தாவீது வந்து எதயத்துக்கு ஏத்தவனா இருந்தா தாவீது சாலமோன் ஆட்சிக்கு வந்தான். சாலமோன் வந்து கடைசியில என்ன இல்லை, அவன் தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கல. அதான் 11வது அதிகாரத்தில் படிச்சு அவன் இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன பண்ணான்? தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக மோவாப் ஸ்திரீலாம் கல்யாணம் பண்ணிக்கின்னு அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி தேவிகளுக்கு என்ன பண்றான்? தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். யாரு? யாரு அது? ஞானிதான். என்ன சொன்னீங்கப்பா? தேவாலயத்தை கட்டினவன், 1000 மாடுகளை பலியிட்டுவன் தேவனுக்கு. கடைசியில் என்ன ஆயிட்டாவன்? ஆகையினால அந்த ராஜ்யத்தை அவனுக்கு புள்ளிக்கு கொடுக்குற மாதிரி தெரியல, தேவனு அவனுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. ராஜாக்கு அந்த சாலமோன் பீரியட்ல அங்க வேலை செஞ்சது யெரொபெயாமை கூப்பிட்டு அபியாயில தீர்க்கதரிசி பார்த்து அவன் சால்வை 12 துண்டா கழிச்சு போட்டு இதுல 10 நீ எடுத்துக்கோ, 2 அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 கோத்தத்தை வேலைக்காரனுக்கும் 2 கோத்தத்தை யெரொபெயாமுக்கு, அதாவது சாலமோன். ஏன்னா உங்க அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆகையினால கடைசி வரல யூதா கோத்திரம் மட்டுமே நிற்கும்ன்றார். அந்த இது பாருங்க, யூதா கோத்திரம் மட்டும்தான் 1 ராஜாக்கள்